வணக்கம். திரும்பவும் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை தமிழ்நாடு அரசியல்ல களம் காண்றாரு. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பிரஸ் மீட்ட குடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. பாஜக மேலிடம் எடப்பாடி பழனிசாமிய நம்பி பிரயோஜனம் இல்லப்பா. நீ களத்தில இறங்கி அடிச்சு நவுத்து அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. ஏன்னா, எடப்பாடி பழனிசாமி பெருசா திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ற மாரியே தெரியல. அவருக்கு பயம் இருக்கும்ல. அந்த பயம் தான் அவருக்கு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, இவங்க வேற கூட்டணி ஆச்சுன்னு சொல்றாங்களா? அதிமுக கட்சிகள்ல இருக்கிற சீனியர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. என்னப்பா அவங்க கூட்டணி ஆச்சுன்னு சொல்றாங்க. எங்களையாவது பேச விடு, நாங்க ஏதாவது சொல்றோம் அப்படின்னா கூட்டணி ஆச்சு அப்படிலாம் கிடையாது. அப்படி கூட்டணி ஆச்சுன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, உங்க கூட நாங்க கூட்டணியை முறிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாரி நாங்க பேசுறோம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் பேசிறாதீங்க, சத்தம் போட்டு பேசிறாதீங்க. பாஜக மேலிடத்துக்கு காதுக்கு ஏதாவது கேட்டுற போகுது, பயங்கர டென்ஷன் ஆகி போகும்யா. அப்புறமா நான் உள்ளே போயிடுவேன், என்னை உள்ளே தள்ளுறதுக்கான வேலையை தான் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டார். அதனால் பாஜக எதிர்த்து பேசவே மாட்டேங்கிறாரு. இப்போ இவங்க கூட்டணி ஆட்சிங்கிறாங்க, பாஜக ஆட்சி தாங்கிறார் அண்ணாமலை. இப்படி தொடர்ந்து விமர்சனங்கள் இருக்குது. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான ஒரு பதிலும் சொல்லாமல் இருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா நடக்குது இங்கே, உண்மையிலேயே பாஜக ஆட்சி தானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அமைச்சர் கே நேரு கூட இன்றைக்கி பேசும்போது கூட ஒரு விஷயத்தை சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமி 2026 தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவர் எதிர்கட்சியாக கூட வரமாட்டார், அதுக்கப்புறமா அவர் கட்சியில் பொதுச்செயலாளர் கூட இருக்க மாட்டார், அது வேணால் பாருங்களேன், அதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ ஒன்றுமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி பாஜக அறிவிச்சிருச்சு. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஓட்டு கேட்பாங்க. ஒருவேளை ஓட்டு கேட்டு ஒன்று நடக்குது அப்படின்னா, பாஜக அதிமுக இந்த கூட்டணி ஆட்சியில் அமைக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் ஒரே ஒன்று நடக்கும். நல்லா எடப்பாடி பழனிசாமி அவர் நிற்கிற தொகுதியில் அவர் தோக்கடிக்கிறதுக்கான வேலையை நடக்கும். ஏன்னா கடந்த முறை ஓபிஎஸை எப்படியாவது தோக்கடிக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி முயற்சியெல்லாம் பண்ணார்ல, அதே போல் ஒரு சம்பவத்தை பாஜக இந்த தடவை எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் நிற்கிற தொகுதியில் அவரை தோக்கடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் முதலமைச்சர் வேட்பாளர், அவர் ஒரு தொகுதியில் நிற்பாரா, இல்லை ஜெயலலிதா போல் 2 தொகுதியில் நிற்பாரா, எப்படியா இருந்தாலும் நம்மளை தோக்கடிச்சிருவானுங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் 2-3 தொகுதியிலையாவது 2 தொகுதியில் நிற்பாருன்னு நினைக்கிறேன். 2 தொகுதியில் நின்று தன்னுடைய அரசியல் முதலமைச்சர் கனவை நிறைவேற்றிக்கிறதுக்கான ஒரு ஆசைப்படுவாரா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், அதில் தப்பிச்சு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அவரை முதலமைச்சராக நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க பாஜகலாம். கண்டிப்பாக கூட்டணி ஆட்சிங்கிறத உறுதிப்படுத்திடுவாங்க. கூட்டணி ஆட்சி தான் அமையும். அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அவருக்கு டார்ச்சர் கொடுப்பாங்க. கொடநாடு வழக்கை தூசி தட்டி எடுப்பாங்க. அதே போல் முன்னாள் அமைச்சர்கள் மேலே எல்லாம் இந்த ஊழல் வழக்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் மத்திய அரசு தூசி தட்டிடும். தட்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுவாங்க எல்லாருமே. இப்போ கொடநாடு இந்த ஊழல் வழக்கு இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி மேலே திணிச்சு எடப்பாடி பழனிசாமி குற்றவாளியாக்கி எடப்பாடி பழனிசாமிகிட்ட முதலமைச்சர் பதவியை பறிச்சிருவாங்க. சரி, பறிச்சுட்டு பாஜக உடனே முதலமைச்சர் ஆகிடுமா? பாஜக உடனே அவங்க கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் ஆகிடுவாங்களா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஆக்க மாட்டாங்க. அதுக்கான ஒரு கால அவகாசத்தை அவங்க கொடுப்பாங்க. எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த உதயகுமார், இந்த மாதிரி ஜெயக்குமார், இந்த போன்ற நபர்கள் இருக்காங்களா, எடப்பாடி பழனிசாமி ஆதரவு மனநிலையில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள கொண்டு ஒரு முதலமைச்சராக கொஞ்சம் நாளைக்கு உட்கார வைப்பாங்க. ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 5 மாதம் உட்கார வைப்பாங்க. அப்படி உட்கார வைக்கும்போது எடப்பாடி பழனிசாமி ஆட்டோமேட்டிக்காக என்ன நினைப்பார், கடுப்பாயிடுவார். என்னடா இது, நம்மளுக்கு விசுவாசமாக இருக்கிறேன்னு சொல்லி இவ்வளவு நாள் பேச்சு பேசினானுங்க, இப்போ நமக்கு எதிராக செயல்படுறானுங்களே, நம்ம இப்போ உள்ள சிறைக்குள்ளே தள்ளி விட்டுட்டு இவர் போய் உட்காந்துருக்கானுங்களே அப்படின்னு சொல்லி உதயகுமாரோ ஜெயக்குமாரோ, இப்போ ராஜேந்திர பாலாஜி, மோடி எங்கள் டாடின்னு சொல்லிட்டு இருக்காருல, அவரோ யாரோ ஒருத்தங்களை கொண்டு போய் முதலமைச்சர் ஆக்கி விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுக கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்குமே ஒரு பிளவு ஏற்பட்டு போயிடும். இந்த மாதிரி பிளவு ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறமா ஒரு 6 மாதம் கழித்து இவருடைய செயல்பாடுகள் சரியில்லை, இவரும் ஏதோ ஒரு குற்ற வழக்கில் சிக்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து முதலமைச்சர் பதவியை பிடுங்கிட்டு அப்புறமா பாஜக அவங்க ஒரு யாரையாவது ஒருத்தங்களை, குறிப்பாக அண்ணாமலை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகளை அப்படியே உருவாக்கிடுவாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு தான் அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப பயப்படுறாரு. சரி, தேர்தலுக்கு முடிஞ்ச பிறகு தான் இந்த சம்பவம்லாம் நடக்கும், தேர்தலுக்கு முன்னாடியெல்லாம் நடக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. இப்போ நம்ம பாஜக ஏற்றுக்கிட்டோம்னா அமலாக்கத்துறை, சிபிஐ, அது லொட்டு லொசுக்குன்னு வருமான வரித்துறை அப்படி இப்படின்னு போட்டு நம்மளை போட்டு டார்ச்சர் மேலே டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ உட்கட்சி பிரச்சனை வேறு அதிகமாக கிடக்குது. ரெட்டலேசனம் கிடைக்குமா கிடைக்காதா? கிடச்சிரும், அதெல்லாம் பாஜக கொடுத்துரும். ஒருவேளை அனுசரிக்கலை, போகலை, தொகுதி பங்கீடில் பிரச்சனை பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரெட்டைலை சின்னத்தை ஓபிஎஸ் கையில் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு திக்குன்னு தான் இருக்கிறாரு. ஆனால் தொகுதி பங்கீட்டில் கண்டிப்பாக பாஜக 50க்கு குறையாது அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறாங்க. 50 சீட்டு கண்டிப்பாக அவங்க கன்ஃபார்மாக வாங்குவாங்க. அவங்க எதிர்பார்ப்பு 84, 50 தொகுதியில் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி பாஜகவோட வளர்ச்சி அப்படிங்கிறது அதிமுகவோட ஓட்டு வங்கியில் அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட கருத்து.
அதுதான் அண்ணாமலை திரும்ப திரும்பவும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இப்போயே வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி உறுதி அப்படிங்கிற சூழ்நிலையில் இந்த சைடு அண்ணாமலை தீவிரமான ஒரு செய்தியாளர் சந்திப்பு, திமுக அட்டாக் பண்ணி பேசிகிட்டே இருக்கிறாரு. ஆனாலும் பார்த்திங்கன்னா அதிமுக பெருசாக வந்து எந்த விதத்தையும் பேசுகிறதே கிடையாது. அவங்களும் இவங்க பாஜக ஆட்சின்னு சொல்கிறதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, என்ன முடிவு எடுத்து வச்சுருக்கிறாருன்னே தெரியல. ஒரு சைடு பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்க திருமாவளவன் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, நான் கண்டிப்பாக வந்து எப்போது பேச வேண்டிய நேரம், தொகுதி பங்கீடு குறித்து எப்போ நான் பேசணுமோ திமுக தலைமையோடு பேசுகிற நேரத்தில் மீசியை முறுக்கிக்கிட்டு நான் பேசுவேன் அப்படின்னு திருமாவளவன் வேறு சொல்லியிருக்கிறார். ஏன் மீசியை முறுக்கிக்கிட்டு பேசுகிறது? அவர் அப்படி தான் பேசுவார், அந்த பில்டப்லாம் கொடுப்பாரு, அப்படி இப்படிலாம் பேசுவார், அந்த மாதிரி இருக்கிறாரு. சரி, இவர் வந்து விஜய் என்ன பண்ண போகிறாரு, விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கு திருமாவளவன் பேசுவாரா, இல்லை பாஜகவுடைய கூட்டணி வச்சுருவாரா, அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா மத்தியில் வந்து பாஜக வந்து எதுக்குறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு, இங்கே மாநிலத்தை திமுக எதுக்குறேங்கிறாரு. உண்மையிலே வந்து அவர் வந்து மத்தியில் பாஜகவை எதிர்ப்பாரா அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பு குறைச்சல் தான். ஏன்னா அவருக்கு வந்து ஏற்கனவே ஏகப்பட்ட பஞ்சாயத்து பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பாஜக எதுவுமே கன்சிடர் பண்ணலை. கடைசி நேரத்தில் அவங்களும் தாவேகாவையும் கூட்டணிகளை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பேச்சுவார்த்தையெல்லாம் பேசுவாங்க. இது வந்து தேர்தல் சமயத்தில் கொள்கையெல்லாம் பெருசாக பார்க்க மாட்டாங்க. அம்பேத்கரை பற்றி அவர் தூக்கி பிடிக்கிறாருப்பா, இங்கிட்டு வந்து சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறாங்க, ரெண்டுமே வந்து தேர்தலுக்கு எதிரெதிரான கொள்கை உள்ளது, எப்படி ஒன்றா சேரும்னா அதெல்லாம் சேரும் பாருங்கள், வேணாம் விசிகாவே இங்கிட்டு வரும்போது அங்கிட்டு வந்து தாவேகா வராதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்படி பெரிய கூட்டணியை உருவாக்கணும் அப்படிங்கிறது அண்ணாமலையோட எண்ணம். அண்ணாமலை தலைமையில் பாஜக தலைமையில் கூட்டணியை உருவாக்கி நம்ம எடப்பாடி பழனிசாமியை கழட்டி விட்டுறலாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அண்ணாமலை இருக்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை நம்ம பாஜக கழட்டி விட்டு இவங்களோடலாம் கூட்டணி வச்சு நம்ம நிற்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்படி வந்து இவங்களோட கூட்டணி வைக்க முடியும், எப்படி வந்து இவங்க ஒத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அண்ணாமலையோட பேச்சு இருக்குல்ல, இது பாஜகவில் இருக்கிற கட்சியில் இருக்கிற சீனியர்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. என்னப்பா திரும்பவும் வந்து அண்ணாமலை இப்படியே பேசிகிட்டே இருக்கார், தொடர்ந்து இப்படி பேசுகிறாரு. அமித்ஷா வந்து சொல்லிட்டு போயிட்டார். அமித்ஷா வந்து அண்ணாமலை மேலே ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பார்னு சொன்னால் அங்கிட்டு ஜேபி நட்டா அண்ணாமலை செய்தியாளர் சந்திக்க சொல்கிறாங்க. நயினா நாகேந்திரன் என்ன சொல்கிறாரு, நான் சொன்னால் தான் நீங்கள் வந்து பேசணும், செய்தியாளர் சந்திப்பில் பேசணுங்கிறாரு. ஆனால் அங்கே தலைமை என்ன சொல்லுது, அண்ணாமலை பேச விடுங்க, ஃப்ரீயாக பேச விடுங்க. அண்ணாமலை இல்லை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வெற்றிடமாகிடுச்சு பாஜக அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அவங்களுக்கே. கும்பல் கூட மாட்டேங்குது. அண்ணாமலை போல் ஒரு அட்டாக் பண்ணி திமுகவை எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு நயினா நாகேந்திரன்ட்ட இல்லை மற்ற கட்சி சீனியர்கள்ட்ட ஒரு திறமை கம்மியாக தான் இருக்குது. திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது, திறமை கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு அந்த அளவுக்கு பேச முடியாது. அதை அண்ணாமலையே சொல்லிட்டார், நான் புயல், நயினா நாகேந்திரன் வந்து தென்றல். அவர் வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு மட்டும்தான். அதுவும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்கேன், அதையும் நான் பார்த்துக்கிறேன்னு அமித்ஷா வேறு சொல்லிட்டார். சரி, இப்போ அண்ணாமலை வந்து தொடர்ந்து இப்போ பார்த்திங்கன்னா செய்தியாளர் சந்திப்பில் அதிரடியாக களத்துக்குள்ளே இறங்கி என்னென்னவோ பேசுகிறார். இப்போ இந்த கட்சியில் இருக்கிற பாஜக கட்சியில் இருக்கிற சீனியர்கள் இருக்காங்களே, சிலர் வந்து எடப்பாடி பழனிசாமியோட ஒரு டைப்பில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி கிட்ட அப்பப்போ என்னம்மா இப்படி வந்து அண்ணாமலை பேசுகிறாரு, நீங்கள்லாம் கண்டுக்காமல் இருக்கிறீங்க, நீங்கள் ஏதாவது சொல்லணும்ல அப்படின்னா அவங்க அண்ணாமலைக்கு எதிராக பேச முடியாது. அண்ணாமலைக்கு எதிராக பேசினா அவர் அக்கா நீங்கள் ஏன்க்கா இப்படிலாம் பேசுகிறீங்க, கட்சிக்குள்ளேயே உட்கட்சிக்குள்ளேயே ஏன்க்கா பிரச்சனையை கொண்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பேசிடுவார். ஆனால் இப்போ என்னென்னா, கடந்த முறை பாஜக கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக விலகி போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பேசினது தான். அண்ணாமலை வந்து அதிமுக தலைவர்களை பேசினனால தான் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியிலேருந்து விலகி போனார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இவங்கெல்லாம் வைக்கிறாங்க. ஆனால் உண்மையான காரணம் அது கிடையாது. எடப்பாடி பழனிசாமியை நம்பி சிறுபான்மையினர் ஓட்டு உழுவுது அப்படின்னு சொல்லி யாரோ உசுப்பேற்றி விட்டு சிறுபான்மையினர் ஓட்டு பாஜகவோட நீங்கள் கூட்டணி வச்சனால தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்பிக்கை ஏற்படுத்தி நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வேணாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணி அவர் நின்றார். சிறுபான்மையினர் எப்பயுமே மதிக்கலை. ஜெயலலிதாவோட காலகட்டத்தோடு அந்த சிறுபான்மையினர் ஓட்டுகள் எல்லாமே வந்து அதிமுகவுக்கு வரல, அப்படியே வந்து திமுகவுக்கு போயிட்டே இருக்கு. அது அவரால் எடப்பாடினால பிரிக்க முடியல. அது வந்து என்ன தான் பண்ணாலும் அவரால் பிரிக்க முடியல அப்படிங்கிறத அவரே ஒத்துக்கிட்டார். சிறுபான்மையினர் நமக்கு ஓட்டே போட மாட்டேறாங்க, நம்ம மேலே அவ்வளோ கடுப்பில் இருக்காங்க அப்படின்னா அவர் 4.5 வருஷம் ஆட்சி செஞ்சப்போ மத்திய அரசு கொண்டு வந்த சிறுபான்மையினர் மக்களுக்கு எதிரான அந்த மசோதாக்கள் எல்லாமே ஆதரிச்சு அதை சட்டமன்றத்தில் வந்து அதுக்கு ஆதரவாகவும் பேசினார். திமுக எதிர்த்து பேசும்போதெல்லாம் அவருக்கு ஆதரவாக எந்த இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டாங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பித்தார். இது சிறுபான்மையின் மக்கள் மனசில் வந்து பதிஞ்சிருச்சு. எடப்பாடி பழனிசாமியை நம்பக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்ட ட்ராமா, அவர் விபூதியெல்லாம் அழிச்சிட்டு அவர் பாட்டுக்கு வந்து சிறுபான்மையின் மக்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். சிறுபான்மைகளுக்கு உண்மையான பாதுகாவலர் நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார்.
ஆனால் அதை நம்பலை, அவங்க எல்லாமே நம்பலை. ஆனால் திரும்பவும் இப்போ ஊதிய வச்சுக்கிட்டாரு, திரும்பவும் பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாரு. இது அவங்க எதிர்பார்த்தது தான். அவர் எப்போ வேணாலும் பாஜகவோட கூட்டணி வைப்பார் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி உருவாயிருச்சு. அமித்ஷா வந்து உருவாக்கிட்டு போயிட்டார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அண்ணாமலையோட பேச்சு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு டென்ஷன் ஆகுது. அண்ணாமலை ஒன்றும் கட்சி தலைவர்களை பற்றி இல்லாமல் அவர் மரியாதை பேசலையே. எடப்பாடி பழனிசாமி அண்ணான்னு தானே பேசுகிறாரு. அவர் என்ன பேசினார்? எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேசலையே. அதிமுக விமர்சனம் பண்ணலையே, திமுக தானே விமர்சனம் பண்ணுறாரு. பாஜக ஆட்சின்னு சொல்கிறாரு. பாஜக கூட்டணி கட்சிகளில் வந்து யார் ஆட்சி பண்ணாலும் பாஜக ஆட்சி தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். மற்றபடி அவருடைய சொந்த கருத்துன்னு வேறு சொல்லிட்டாரு. அது வந்து பாஜகவோட கருத்து கிடையாது, தன்னுடைய சொந்த கருத்து, என்னுடைய விருப்பம். அது அந்த விருப்பத்தை தான் நான் தெரிவிக்கிறேன். மற்றபடி யாருமே பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ மன ரீதியாக உளைச்சலை கொடுக்கணுங்கிறதுக்காகவோ நான் அந்த மாதிரி பேசலை அப்படிங்கிறத அண்ணாமலை வந்து திட்டவட்டமாக தெளிவாக சில விஷயங்களை உறுதியாக சொல்லிட்டார். ஆனால் இப்போது என்ன செய்கிறாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக மேலிட பொறுப்பாளர் சுரேந்திர ரெட்டி வந்து அவர் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க பேசும்போது சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ணாமலை வந்து திரும்பவும் அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சனம் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்த மாதிரி பேசுகிறது வந்து நல்லா இல்லை. இப்படி தொடர்ந்து பேசினாங்க அப்படின்னா கண்டிப்பாக திரும்பவும் அதிமுக பாஜக கூட்டணி பிரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி அண்ணாமலை கண்டித்து வைங்க அப்படின்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பாஜக மேலிட இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டிகிட்ட வந்து பேசியிருக்கிறாங்க. இது வந்து சுதாகர் ரெட்டிக்கு வந்து கொஞ்சம் அண்ணாமலை பற்றி பேசின பிறகு அவரும் வந்து ஏதாவது தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லணும்ல. இது வந்து தமிழிசை சவுந்தரராஜன் குரல் மட்டும் இல்லை. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லா பாஜகவில் இருக்கிற சீனியர்கள் அண்ணாமலை வேணாம், அண்ணாமலையோட வளர்ச்சி பிடிக்காமல் இருக்கிறாங்கல்ல, அவங்க பேசின ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. அவங்க எல்லாமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அண்ணாமலையினால் நம்மளுடைய சட்டமன்ற கனவுகள்லாம் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது. பாஜக ஆட்சியில் வரணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. ஆனால் நம்ம பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறத வச்சு நம்ம சட்டமன்றத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அவர் வந்து சுதாகர் ரெட்டிகிட்ட இப்படி சொல்லும்போது சுதாகர் ரெட்டி என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் வந்து பாஜக ஆட்சி அமையணும் அப்படிங்கிறது தான் பாஜகவினரோட எண்ணம். அதுதான் ஒவ்வொரு கட்சியோட தொண்டனோட எண்ணமாக தான் இருக்கும். கட்சி நிர்வாகிகளோட எண்ணமாக அதை தான் இருக்கும். நம்ம ஏன் திராவிட கட்சிகள் முதுகுலே ஏறிக்கிட்டு போகணும் பாஜக அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அண்ணாமலைகிட்ட இருக்குது, பாஜகவில் இருக்கிற மேலே இருக்க நிர்வாகிகளுக்கும் இருக்குது. அண்ணாமலை இப்போ வந்து பாஜகவுக்கு வந்து அதிமுக தேவைப்படுது, அவ்வளோதான். அடுத்த தேர்தலில் தேவைப்படாமல் கூட போயிடலாம். ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம அதிமுகவுக்கு மிக முக்கியமாக ஹெல்ப் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து அதிமுகவில் வந்து இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாமே பாஜகவினர் வந்து ஓட்டு போட்டது தான். பாஜகவினர் உழைச்சி அதிமுக வேட்பாளர்களை வந்து ஜெயிக்க வச்சது தான் இவ்வளோ சீட்டுகள் அவங்களால பெற முடிஞ்சது, எதிர்க்கட்சி ஆக முடிஞ்சது. இதை எடப்பாடி பழனிசாமினால் மறுக்க முடியாது, மற்ற 7 வெற்றி பெற்ற யாருனாலையுமே மறுக்க முடியாது. இது அண்ணாமலை உறுதியாக சொல்கிறாரு. பாஜக வந்து அவ்வளோ ஃபீல்டு ஒர்க் பண்ணி அவங்கள ஜெயிக்க வச்சுது, அதிமுக தனிப்பட்ட முறையில் ஜெயிக்கலை அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாஜகவோட ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு தேவைப்படுது. ஆனால் பாஜக வேட்பாளர்களை ஜெயிக்க வைக்க அதிமுகவினர் வந்து தயக்கம் காட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இன்றைக்கி பாஜகவோட வளர்ச்சி 21% மேலே இருக்குது. ஆனால் அதிமுகவோட வளர்ச்சி குறைஞ்சி 18% ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறார். இதை தான் சுதாகர் ரெட்டியும் தமிழிசை சவுந்தரராஜனும் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து பாஜக ஆட்சி உருவாகணும், பாஜக ஆட்சி உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை தான் பதிலாகவே சொல்லியிருக்கிறார். அப்போ அவரும் வந்து அண்ணாமலையோட பேச்சை செயல்பாடுகளை ஆதரிக்கிறாரு அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. அதனால தான் பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு எதிரான செயல்படக்கூடிய நபர்கள் எல்லாமே இப்போ வந்து ஆஃப் ஆகிட்டாங்க. ஏன்னா என்னடா இது திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை செயல்பாடுகளை ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாஜக மேலிடம் அப்படின்னு சொல்லி. தொகுதி பங்கீடு முடிக்கணும், தொகுதி பங்கீடை வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் முடிக்கணும். எடப்பாடி பழனிசாமி அதுக்கெல்லாம் ஒத்துழைப்பாரா என்னங்கிறது தெரியல. ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்கன்னு சொன்னப்போ உருவாக்க மாட்டேன்ட்டு இப்போ ஓபிஎஸ்ட்டை தனியாக ரகசியமாக பேச்சுவார்த்தையை நடத்துகிறாரு. கூட்டணி தொடர்பாக தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறேங்கிறாரு. அவர் சொல்கிறது எதுவுமே நம்புகிற மாதிரியே இல்லை. அதிமுக தொண்டர்கள் எல்லாத்துக்குமே இப்போ கடந்த முறை வந்து சட்டமன்றத்தில் எந்தெந்த தொகுதியில் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் நின்றாங்களோ அவங்களுக்கே கொடுக்கணும். ஆனால் அவங்க நிறைய பேர் நிற்கிறதுக்கே தயக்கம் காட்டுறாங்க. அவங்களால ஜெயிக்க முடியுமா, வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய இடங்களில் பாஜக வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்மளோட தொகுதியெல்லாம் போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இருக்குது. பழைய ஆட்களே திரும்பவும் வந்து எம்எல்ஏக்களாகி நம்ம வந்து வேலை ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னா இவங்க நமக்கு விசுவாசமாக இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் அவங்களுக்குமே இருக்குது.
அதனால எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு முடிவு எடுத்தார்ல, கட்சிக்கே சம்பந்தம் இல்லாத ஆட்கள் எல்லாம், கட்சியிலேருந்து ஒதுங்கி இருக்க ஆட்கள் எல்லாம், கட்சியில் இவர் இருக்கிறாரா எந்த போராட்டத்திலையும் கலந்துக்காத நபர்களை எல்லாத்தையுமே வேட்பாளராக்கி விட்டார். வேட்பாளராக்கி அவங்களாம் வெற்றி பெறுவாங்க, நம்மளுக்கு ஆதரவாக இருப்பாங்க, நமக்கு விசுவாசமாக இருப்பாங்கன்னு நினச்சாங்க. ஒன்றுமே நடக்கலை. அதெல்லாம் எப்படி நடக்கும்? கட்சியில் சம்மந்தமே இல்லாத ஒரு நபருக்கு வந்து யார் வந்து கட்சிக்காரன் வந்து வேலை பார்ப்பானா? என்ன தான் நீ பணத்தை கொடுத்தாலும் நீ யார்? கட்சியில் எப்போ வந்து சேர்ந்த? கட்சிக்காக என்ன உழைச்ச? கட்சிக்காக சிறைக்கு போனியா? அப்படிங்கிற பல கேள்விகளை கேட்பாங்கள்ல. அப்படி கேட்குறது தான். அப்படி தான் இந்த மாதிரி சட்டமன்ற தேர்தலில் புதுசாக நான் வந்து புது நபர்களுக்கு, இளைஞர்களுக்கு வாய்ப்பை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், எடப்பாடி ஒன்றும் ஜெயலலிதா கிடையாது. ஜெயலலிதா வந்து ஆட்சியில் உட்கார வைக்கணுங்கிறதுக்காக அதிமுக தொண்டர்கள் இல்லை, மக்கள் முதற்கொண்டு எல்லாருமே யோசிப்பாங்க. அந்த அம்மா வந்தால் நல்லது நடக்குமியா, அந்த அம்மா வந்து சரியாக செயல்படுமியா, அந்த அம்மா வந்தால் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குமியா, அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மைண்டு அவங்களுக்குள்ளே இருந்தது மக்களுக்குள்ளே. அதனால அவங்க வந்து அம்மாவுக்காக ஓட்டு போட்டாங்க, வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடலை. ஆனால் இப்போது வேட்பாளர் அந்த தொகுதியில் அவர் செல்வாக்காக இருக்கணும், நல்ல மனுஷனாக இருக்கணும், மக்களுக்கு ஏதாவது சேவை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற இதை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க மக்கள். இப்போ வந்து ஓட்டு யாருக்கு போடுவாங்கன்னா அதிமுக அப்படிங்கிற கட்சிக்கும் ரெட்டை இலை சின்னம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வேட்பாளரை வந்து கேட்பாங்க. வேட்பாளர் வந்து நல்ல வேட்பாளராக இருந்தால், கட்சிக்கு ரொம்ப பரிச்சயமானவராக இருந்தால், மக்களுக்காக பணியாற்றக்கூடிய நபராக இருந்திருந்தால் அவருக்காக ஓட்டு போடுவாங்க. இப்படி வந்து ஒரு 5-10% வந்து வேட்பாளர் தேர்வில் வந்து ஒரு சரியான வேட்பாளரை தேர்வு பண்ணணும். எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலில் தேர்வு பண்ண மாதிரி ஒரு சொதப்புனார் அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் காலி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. இப்போ நிறைய இடங்களில் வந்து பாஜக வந்து எங்கெல்லாம் அதிமுக வெற்றி பெற்றதோ அந்த தொகுதியெல்லாம் வச்சு கேட்குறாங்க. அதெல்லாம் தொகுதி எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி கையில் அந்த லிஸ்ட்டு பாஜக கொடுத்துட்டாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி பயங்கர அப்செட்டு. கட்சியில் இருக்க சீனியர்கள் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கும் தெரியல. அதனால் பிடுங்கிட்டு ராஜேந்திர பாலாஜிலாம் போய் தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் வந்து மக்கள் தான் ஓட்டு போட்டு உங்களை எம்எல்ஏ ஆக்கணும், இல்லைன்னா ஆட்சியில் உட்கார வைக்கணும். தியானம் பண்ணால் வந்து எல்லாமே கிடச்சிடும் அப்படின்னோம்னா எல்லாருமே இது எல்லா கட்சிக்காரங்களும் போய் கோயிலாக உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் நிறைய ஆசிரமம்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் முதலமைச்சர் ஆகிட மாட்டாங்களா? தியானம் பண்ணால் முதலமைச்சர் ஆக முடியும்னா அவங்க ஆகிட மாட்டாங்களா? இப்படி பல விஷயங்கள் வந்து பார்க்கப்படுது. அதிமுக பாஜக கூட்டணி உடையுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை வந்து பாஜகவே விரும்புது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமியும் பெருசாக வந்து பாஜகவோட மிங்கில் ஆகிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாரு. ஆனால் இப்போ வந்து என்னென்னா உடச்சிருவாரோ, அண்ணாமலை பேச்சுனாலேயே திரும்பவும் அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் கட்சியில் இருக்க சீனியர்களுக்கு இருக்குது. அதனால் பாஜக மேலிட இணைப்பு சுதாகர் ரெட்டிகிட்ட இன்றைக்கி கம்ப்ளைண்ட்டே பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை அதை பற்றி பெருசாக கவலையே படலை. அவர் வந்து ஒரே விஷயந்தான், கட்சி தலைவர் பதவி எனக்கு தேவையில்லை, கட்சியோட முக்கியமான பதவிகள் எதுவுமே எனக்கு தேவை கிடையாது, எனக்கு தொண்டர்கள் இருக்காங்க, தொண்டர்கள் என் பேச்சை கேட்குறாங்க, எதிர்க்கட்சியாக செயல்படணும் பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சியில் உட்காரணும், ஆட்சியில் அமரணும், அதுதான் என்னுடைய எண்ணம், குறிக்கோள் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய எண்ணம் குறிக்கோள் செயல்படுத்துறதுக்கும் வலுப்படுத்துறதுக்கும் பாஜகவோட ஆதரவாளர் தொண்டர்கள் இருக்கிறாங்க. அதே போல் நிறைய மக்கள் வந்து அண்ணாமலையை கட்சி பாகுபாடின்றி ஆதரிக்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெளிவாக தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும், அண்ணாமலைக்கு எதிராக கட்சி சீனியர்கள் திரும்பவும் புகார் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.